If somebody has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like like common dreams. You know, I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. You know, it might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து ரொம்ப பேர் வந்து சுஷாந்த் ஐடியா ஃபாலோ பண்ணல, பட் பண்ணுறவங்க வரைக்குமே எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா உண்மை வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ உண்மை வந்து சில டைம் வந்து கசக்கும். வந்து ஏன் வந்து இவங்கள பற்றி பேசுகிறாங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் போக போக தான் தெரியும் உண்மை வந்து உண்மை. அதுக்கு வந்து வேறு எதுவுமே அதுக்கு சாயம் பூச முடியாது. கொஞ்சம் உங்களோட மைண்டை வந்து ப்ராடாக வச்சுட்டு ஒரு தலையா பார்க்காம ரெண்டு பக்கமா நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதுதான் நான் முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஆனா கண்டிப்பா எனக்கு தெரியும் ஒரு நாள் சுஷாந்த் டைரியை வந்து பாக்குறதுக்கு நிறைய பேர் கண்டிப்பா வருவாங்கன்னு நல்லாவே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திப்திஜி கூட அவங்களோட டைரி படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட ஓன் சேனல்ல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட எக்ஸ்டென்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு சிங்கிளா விமனா இருந்துக்கிட்டு வந்து ஒரு நியாயத்துக்காக நம்ம ஊர்ல தைரியமா போராடுறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க போராடுறது நம்ம எல்லாருக்காகவும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்திருக்க எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஹை ஜானுமா, குட் ஈவினிங். அண்ட் ரொம்ப முக்கியமான நாள் வந்து நெருங்கிட்டு வருது உனக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரதா ராமன்ஜி, வாஷ் ஹேண்ட்ஸ். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சோஷியல் மெசேஜ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ் சேனல்ல. அண்ட் டே ட்ரீமர்ஜி வணக்கம், புதுசா வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் எவ்ரி ஒன். And Shashiji, namaste, Jai Hind, Jai Bharat, thank you so much. Even I know you don't follow SSR Diary, but still you keep appreciating us and motivating us and supporting us. Thank you so much, Shashiji. Vanakkam. And I hope you are better. I'm feeling better now. And thank you so much, Shashiji. ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரூ இண்டியன் கூட நன்றி. ஏன்னா அவங்க வந்து சில முத்ராலாம் சொல்லி எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ அன்பு செலுத்துறதுக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து சுஷாந்த்காக நன்றி தான் சொல்லணும். பிகாஸ் சுஷாந்த் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி அன்பு காட்டுறதுக்கு, ஐ மீன் இவ்வளோ அழகாக காட்டுறதுக்கு எனக்கு தெரியல. ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச். And thanks Akka, take care of your health. Definitely thank you so much, Januma. And you too, take care of yourself. Okay, just came to say hello. And yes Shashiji, I know you just wanted to say hi to us, and definitely we will meet soon. Please we are waiting for your super speech. Thank you so much, Shashiji. You take care and take rest. And without wasting time, I will just add Vijayji on the screen. Vijayji, vanakkam. Thank you, Mithra. உங்களது கீழே கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஐ திங்க் இப்போ ஓகேயா இருக்கு. ஓகேவா இருக்கு. யா. Thank you, Mithra ji. Vanakkam, Vandanam, Namaste, Jai Hind, Jai Bharat, Jai Sushant, Jai Jagannath and Jai Sai Ram. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷம். நோரியன்ஜி அவங்கள மட்டும் நான் சொல்லல வணக்கம் சொல்லிடுறேன். நோரியன்ஜி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் எவ்ரி ஒன் ஆர் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். யூ டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சஷிஜி நமஸ்தே, தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். அவருக்கும் சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க. எஸ் வணக்கம் சஷிஜி அண்ட் வணக்கம் டு ஆல் வியூவர்ஸ். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஃபார் அனதர் செஷன் வித் அவர் SSR டைரி. மித்ராஜி முன்னாடியே சொன்ன மாதிரி திப்திஜி வந்து அவங்க சேனல்ல வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் வந்து நம்மள மாதிரியே அவங்களும் படிக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் ஹர் பிகாஸ் இது எல்லாமே வி ஆர் ஃபைட்டிங் டுவர்ட்ஸ் த சேம் கோல் அண்ட் டுவர்ட்ஸ் த சேம் மோட்டிவ். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கை கொடுத்தாதான் வந்து திஸ் இஸ்
we're gonna see the end of this path. So definitely மித்ராஜி சொன்ன மாதிரி கண்டிப்பா திப்திஜிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம. ஸோ டெஃபினட்டா ப்ளீஸ் பாருங்க, அவங்க சேனல்லையும் பாருங்க, அவங்க சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் அவங்க சேனல்ல அவங்க வீடியோஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை ஷேர் பண்ற மாதிரியே, நம்ம சேனல்ல பாக்குற மாதிரியே. ஸோ டெஃபினெட்லி அது வந்து சொல்லியே ஆகணும், அதனால தான் நான் அதை சொன்னேன். பட் மற்றபடி ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஆல் அண்ட் சசிஜி வெல்கம் அண்ட் hopefully today is going to be the SSR diary, and but tomorrow please do join us and let's have a talk on some topics which we're going to discuss tomorrow. We haven't decided which topic, but please do join us tomorrow. And once again எல்லாருக்கும் வெல்கம். அண்ட் மித்ராஜி நீங்க டிஸ்க்ளைமர் சொல்லிட்டீங்கன்னா இல்ல சொல்லலன்னா டிஸ்க்ளைமர் சொல்லல, ஐ வில் ஜஸ்ட் ஆட் ப்ளீஸ் கோ டிஸ்க்ளைமர். வித் டிஸ்க்ளைமர். யா ஸோ நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்ம இப்போ படிக்க போகிறது சுஷாந்த். நான் இங்கே ஒரே ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட், ஐம் ரியலி சாரி. ஓகே, நான் இங்கே தம்ப்நெயில் போட்டிருக்கிறது இங்கேயும் போட்டுடுறேன். ஸோ இது வந்து SSR டிஜிட்டல் டிரைவ்ஸ் பார்ட் 78 நம்ம படிக்கணும். இது வந்து நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டே வரோம். அதாவது விஜய் வந்து இதில் ஆங்கிலத்தில் படிக்கிறாரு, ப்ளஸ் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணுறோம். இது என்னன்னா, இது வந்து நாங்களா இங்கேருந்தும் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. இது DeeptiRPinniti அவங்க வந்து அவங்க கிட்ட இது கிடைச்ச இந்த டைரியை, டிஜிட்டல் டைரியை அவங்க டீகோட் பண்ணி இது ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்கே கிராஸ் செக் பண்ணா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நாங்கள் அவங்களோட பெர்மிஷனோட இதை படிச்சுட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களும் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிஸ், அதாவது CBI, NIA எல்லாருக்கும், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும், ப்ளஸ் சுஷாந்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட லாயர் எல்லாருக்குமே அவங்க வந்து டேக் பண்ணி தான் ஒரு பேஜும் அவங்க வெளியிடுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட பெர்மிஷனோட நாங்கள் இதை எடுத்து நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலும் மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு தான் எங்களோட ஆசை. ஐ மீன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய விஷயம், மறைக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இதில் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத ஹிஸ்ட்ரி எல்லாம் இதில் இருக்குது. ஸோ இட் ஷுட் ரீச் மோர் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே வந்து டிஸ்க்ளைமரை விஜய்ஜி வந்து ஆங்கிலத்தில் சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. So I'll be in mute. Thank you, Vijayji. Just go ahead. Thank you, Mithraji. Mithraji சொன்ன மாதிரி சேம் டிஸ்க்ளைமர் already Englishல சொல்லிடுறேன், and then let's jump to the diaries. So all the pages what we are reading or what we have been reading are taken from Deeptiji's Twitter handle, and with her full consent and full permission only we are doing this. That's translating in Tamil. I'm reading them in English and Mithraji is translating them in Tamil, and I'm also doing a little bit of translation end of the video. So for any further reference or cross reference, you are more than welcome to go to Deeptiji's Twitter page or Twitter handle, and you can check or you can read all the pages what we are reading, so that you can see that we are not manipulating any information while reading. So there are lots of names, lot of political names, and a lot of film stars names are coming out in the diary. So definitely we are not adding or removing any information from the pages. We are just simply reading them and translating them in Tamil. So that's what the disclaimer we wanted to add. And yes, before jumping into today's diaries or today's pages, as Mithraji said, it's the part is part 78, and previously we have been reading about little bit of Andhra and the scams what has been happening in Andhra, and finally Sushant was telling about the bank mergers, why the banks are being merged. There are a list of banks which Sushant mentioned in the previous slide, where he mentioned that a lot of mergers happen, and these mergers are always happening to hide the transactions or to hide the hawala transactions or to hide some illegal transactions which happened. To hide all those things, these banks are being forcefully merged. So without any doubt, Sushant has mentioned a lot of bank names, a lot of big bank names, but he hasn't mentioned anything much or any much information about those. So and he said that he will give further information in the coming slide. So without any further ado, I will jump into the page. Actually, the page is 191, but I will start the last para of 190. And so, October 9th, the page numbers. October 9th, yeah. Yeah. So it's October 9th and page 191, but I will start with the last para of 190. So yes. My mission is not just to bring the truth out. My mission is to bring the truth out and make the people aware of what is happening. I do not want to confuse anyone with what is happening. The media is there for that.
But what is more important here is that even the people, those who are not connected to the internet and the web, are aware of what is happening around them, so that we can achieve, next slide, 191, we can achieve what we want to become. The biggest thing that stands in the path of the truth coming out is the reach. How far can you make your voice reach? The people who are on the web are not just the target audience. You need to make sure that you have every Indian out there on your list. If you have this, then there is nothing that can hold you back. Because the first aspect that comes as a big answer to any movement you want to start is how many people are aware of it and how well are they connected to the subject. Because if your target audience, whom you want to make them a part of your mission, knows what is happening around them, then the fight would be much more easy. The names that are involved in all that has been happening in our country involves those who have been role models, demigod celebrities, trendsetters, and also influencers. So it's very important that the public does not get confused or comes into two minds, or at least if we calculate it on a percentage, then at least 10% of the people who are not on the web and have not touched the computer even once in their life, do not even know what a mobile phone is, should know what is happening. These are the people who actually are the game changers, because these are the people who really are the innocent ones who do not have any idea about what politics is and what is stepping back. Once a yes from these people is always a yes. The innocent ones who do not have any idea, once a yes is always a yes, and no matter who changes or not, these people will never change, because these people are those who are do not get involved into anything just for the sake of it. If they get involved, they will stand by your side like a rock. If not, they will say no from the word they will say no from the word go. One thing that has not gone into these areas till the date is deceit, and these people even to date work on the word of mouth as well. And these are the set of people who are not exploited to, and the best way to take them on your side is tell them the truth. These people will definitely stand with you. I am telling, because I know for a fact that these people are of this kind of a mentality, because these people are like the newborn babies who do not know or understand what cheating is, what is deceit. These are the people who do not mind sleeping on empty stomach, but if you are their guest, they will ensure they will make you feel like a king, even with the little what they have to provide. These places are the real places where our culture is still alive. So I say this, the place from where we have to start, we will have a strong core team who will never bulge to any kind of pressure or not fall to greed. And if we are successful in this, then 80% of our task is accomplished and we have a game on and we can start. You might laugh on me when I said that a person who has not touched the computer ever or do not even know what a mobile phone is. But if you just get out of your living room and hit a trip down to the remote villages of our country, you will for sure find that this class of people still exist, for whom all this is still unknown. And the reason these people are still much better than all of us, because these people have real friends. These people know each other well and stand with each other, unlike our urban society, where person would have thousands of followers on social media, but the real problems but when the real problems come, there is no one to actually fall back on and ask. Next slide, 192. And ask for guidance, support, or help. In these places, even today, mutual respect and celebrations happen real time, where everyone participates, the entire family comes together, and they all enjoy and live in the moment they are. Unlike the cities, I would want you people to add on here yourself what is the contrast that I'm trying to point out. And yes, this is the biggest wealth anyone can actually have. The people, those who matter to you, are with you, and you can have a healthy conversation. On a rather lighter note, I understand what actually this healthy conversation means. When we talk on the mobile phone or on a video calls, the radiation that devices emits gets into our body. But when we are talking to someone face to face, there is no radiation. Just a lighter note on no offense to anyone. But yes, the life in these remote villages are
are still the same that used to be years back, and this makes a huge difference in the way things stand in the society today. For me, if someone has to make sure that his base team is really strong, then these people who are still down to earth and connected to the roots should form a major part of your team, because these people never forget the good done to them nor keep any favors done on them. If you are good to them, they will not think another second before laying down their life for you, and by chance if you have helped them, then they will go to any extent for your sake. This is the pure love and conscience these people have, and I respect them for it. Every mission needs a strategy, and basis of the great strategy is a teamwork and trust in the team. If we have this with us, then there is no need for us to look back or think otherwise. If we are not confident on the people with whom we are working, that's when all the confusion comes in and things start getting delayed. But if we are confident, then yes, if I go ahead and then something goes wrong, then I have people on whom I can bank on. I have people whom I can look up to. I have people who will bail me out of situation, and I have people who will continue this after me. The mission I'm in is not easy, and I'm well aware that each day is a new day for me. There is no guarantee that whether I will see tomorrow. Though that applies to everyone here, the risk is doubled. The natural ways you would die along with the deaths these people can give you. I'm well prepared for it because the only thing that matters here is the fear. If you have fear in you, then they can take you for a ride. But if you are fearless, then there is no way these people can do anything to you because you have already negated their biggest weapon. Though I might feel I'm representing I'm repeating this over and over again, I really want to make one point very clear is that I'm not I'm not trying to bore you. The only thing I'm ensuring here is that I keep reminding myself that no matter how far I have come, I have not gained the upper hand. Yet I'm still just one mistake away to be taken to a task and to be destroyed. I have to be double sure and careful that I have to finish this task and ensure that I'm down to earth and on the lookout for new things that would make its way to me, because there are so many unexplored angles still left pending in this mission which have to be explored. And the bottom line is, next slide, 193. And the bottom line is, I have to be grounded and know many limits. Well, if not, the days are not far where whether I will be silenced or I will be put to rest forever. I have trust in God and the power of truth that even if something adverse happens, these people will get a taste of their wrongdoings and none of these will be spared. I just pray to the Almighty that open your eyes, show some pity on us and take stock of situation you made us. And only you have the right to decide what is in store for us. If you continue to be ignorant, then these people soon will overtake you too. All this explanation now is very much needed because the chapter to follow is one such where most of the people are in for a shock of their life. There will be a lot of confusion as to what is right and what is wrong, whom to believe and whom not to believe. The names that will come out will actually confuse everyone. I need to be honest to myself and agree that I myself was confused as well, and I was blank for some time. Luckily for me, I had walked a little down the lane, so it was not a shocker for me, and I could make some amends and understand what exactly was the game that was being played. But this would be real tough on someone who is beginner. So in order to make sure that at least there is something to hold you back and make you see senses, I'm on with such huge explanation. I'm on with such huge explanations. You might feel that was all this necessary. Do not forget, all five fingers are not the same. Some get it real quick, but some take time some take time for some. One sentence is enough to understand the whole subject, but for someone else, the entire subject might just be a sentence. So it's very important that I make sure that I have generalized the absorbing capacities of people and have prepared this work, because what I want to achieve is independent thought process. My process should make the real innocent people understand things all by themselves and act on their own by real success. Act on their own. My real success would be when people to whom truth matters, when they get to know about my work, they would need no one to explain what is the context that is being discussed or what is that I'm trying to portray. They should understand things easily and digest it all by themselves without having to ask anyone
what this means or what is the person trying to say. The only reason these people are having an upper hand is that they have put a break to the independent thought process. If we are able to get the positivity, if we are able to get this back, then there is no need to do anything else. Once minds are awakened and spirits are enlightened. Spirits here means the spirit of positivity, the spirit of hope, the spirit of humanity, not the dead. There is no need for anyone to do anything. No motivational speaker, no influencer, no trendsetter, no role model, no one man himself will be able to find answers to all these problems and will be able to function in such a in a much more constructive way, and the overall society will reap rich benefits. But the nexus and the cabal that is on huge will not let this happen, because if this happens, all the shops they have opened with different names will shut down and their empire will crash like a pack of cards. People people, please understand, adapt, analyze, and realize all that you have been searching in the lines of your palm is locked in your wrist. All that you have been blaming on luck is just a few steps away. It's just that you, next slide 194, it's just that you do not give up and walk that mile if you consider yourself unlucky. What would you call people who have been born without limbs or not able to see, hear, or talk? I'm not trying to look down upon disability here, but the only point I want to make here is that the day we stop thinking about and crying for what we don't have, if we try and work with what we have, and have our goals defined, we can achieve anything under the sun. The only thing that can hold you back from achieving anything that you want to is you, the person you have to look up to when you need motivation is you. Your best friend who can take you out of any problem or who will stand with you no matter how hard the battle is you. So make sure that you prepare yourself, because the day a man starts to believe in himself, knows what his goals are, where his limits lie, and what is the efforts he needs to put to over take himself, that man cannot be stopped even by a bunch of people, because there is intent with direction, and a common man with the intent and direction is an army in himself. The choice one has to make is up to the one who has to make the choice. But it's wise you think before you make the choice. It's you who is architect of your own future. So it is very important that you make a choice. Only once you are fully aware, this is the secret to success. If you make blind choices without giving it a thought, then you will be left with nothing, and you will only have to play the blame game. But will it take you anywhere? Anywhere. Though I am well aware that there are instances wherein genuine blunders happen, but even it's never too late to start afresh. Every human being gets two choices to make: sit back and cry for what he has lost, gather himself, learn from his mistakes, and fight back. Each coin has two sides, and it's up to you which side you pick. One makes you a loser, and you will remain there where you are without achieving anything, pitting on you pitting on your own self and cursing yourself for the wrong decisions you made. Second is the optimistic side, where you have learned from your mistakes, started afresh, keep in mind all that has happened, and make sure you are fighting back with all your might, because this you deep inside yourself know that this is you. This is just a phase of life which you will overcome with time, and your today's pain is your strength tomorrow, and you will emerge victorious. But the one thing everyone needs to remember is it does not matter if you let go of 10 friends who partied with you when you were successful, but never forget, next slide 195, the one who stood with you when you were down. Some questions before we start the actual chapter that is going to make a lot of changes to a lot of perspectives which each has in their mind. Kindly go through all these questions to understand the subject and analyze this yourself. Try and understand the questions and prepare yourself for what you would feel. Is the need for you to stay happy? These are my questions. Your questions might be different,
But what is the need of the hour is how we channelize ourselves into how we frame these questions together, and how do we make sure that we remain united with all our questions which might have common answers. First one, who are these peoples? Second one, who were they when they started? Third one, how did their journey start? Fourth one, did they have a proper financial backup when they started? Fifth one, where did they come from? Sixth one, how did their empire start? Seventh one, what were the initial gimmicks they played on us? Eighth one, what was the plan that was applied? Ninth one, how many were a part of the initial team? Tenth one, what were the steps they took when they wanted to start? 11th one, who supported them in the initial days? 12th one, what were the initial business strategies? 13th one, what was the actual plan? 14th one, what was the action plan implemented? Oh, sorry, what was the action plan? And how was the action plan implemented? 15th one, what was the one common factor? 16th one, the main people who stood behind them. This is the first set of questions which are very important, because these are the questions which will make us lose the fear we have been planted with from a very long time. And these are the very questions, if we ask ourselves for the answers, we will realize that, next slide, 196. We will realize that we were the people who actually are the reasons how all these people started. If you have the answers, then you can count yourself in by default on my side when I start this mission, because even you by default have it inside you to analyze what is right. And if you have the answers without any analysis, then you are one of those people, these two people who has gone, one of these two peoples. First one who has gone through this already. Second one, you are one amongst the people who are a curse on this society. Whatever is the scenario, the truth cannot hide for long. So initially when I start, I will not keep any count on any people who join hands with me. Will do it gradually. Now to the next set of questions. How did their venture grow? How did the transition happen? How many wrong incidents came up during this phase of transition? Who stood up with the wrong people at the wrong time? Why did they stand with the wrong people? What are the possible connections they had with the wrong people that made them stand up with them? Was it by force? Was it by will? Was it because of any compulsion or any kind of pressure? How much was the turnover? What were the acts of wrongdoing that happened during this time? Who took the blame and why? Where are the people who took the blame now? Are these the real culprits? Who are the real culprits? Why are they shielded? Next one, 197. Ask yourself the answers to these questions. When you do this, you will know and realize who nurtured these people and who is the real reason for these people to be powerful and reach the situation they have reached today. And also, when these questions work their way through your brain, you will get some strong points in your mind which will help you connect better. Now to the next set of questions. How well have the ventures grown now? How deep are they in our system and society? What keeps them going? What are the similarities in all these three phases? What are the standout differences in each of these phases? What are the actual people behind? Who are the actual people behind this? What is their work module? What are the strategies that are improving them with the passage of time? What are the steps that are being taken to keep them in the position they are in now? How strong is their position? How long can they continue in this position? Who is letting them continue in this position? Who are the sleeping partners in their ventures? How are the people continuing to do this, what they are doing? Who are their main supports? What are those various factors on which their empire is standing? This is the next set of questions which I have framed here so that I can make an effort to help you connect to the reality. Answers to these questions will actually make you understand that the answers that you have been searching for all these years in the society is well within you, and it's you who has to take a stand. And also, what everyone needs to understand is that there is no way anyone can hold you back or play with your feelings till you let that happen. And in order to understand where to start,
You need to know the issue. Next one, 198. You need to know the issue at hand very well and have your preparations made to perfection. Because if you are well prepared, then there is no way anyone can stop you from what you want to do. The first three set of questions, if you have found the answers, would have made you realize where did we go wrong. If you do not, then close your eyes. If you do not, then close your eyes and ask these questions to yourself. You will for sure find the answers if you have your conscience alive, and then come back here and read all the questions again and try and connect to questions to what is happening in the society today, and you will for yourself know what is the answer. Now for the final set of questions before we get to the topic. Why is this the need of the hour? Why I am to gain what I am to gain with it? Why should I waste my time on it? Is it worth to spend my energy on this? There are others to speak up. Why should I speak up? What is the guarantee that what I am doing will be right? There was a part of the business. What is wrong in it? Why should I be worried about the situation in the country? Me alone? How much can I do? Is it worth for a thought even? I have a family. What about them? What is the guarantee that my efforts will get results? What if those people bounce back again? What if the society laughs at me when I speak up on these issues? Am I doing the right thing by raising my voice? What is the outcome of all this? Ask each of these questions to yourself and be honest to yourself while you answer these questions, and when you find out the answers, you will not need anyone to tell you anything more. If these questions make you feel that you need to stand up and roar, you will be an integral part in rewriting history. If they do not, I have no complaints whatsoever. Everyone has his own mind, and God has given, next slide, 199. And God has given everyone, and it's up to each one individual choice to decide what it is that they want to do with it. With is the individual decision which every person has to take by themselves. The set of questions that I have asked are the ones that I have feel those are needed to be asked or acted upon. But again, this is my opinion. Till I finish this will remain my opinion. But once I come out on the public domain, this no longer shall be my work. Everyone who wants to get associated here, it or gets to know about it, each of you have your own choices. You can make the edits you want to do. The questions you want to add or remove, you are free to do it in your mind or add to this work and carry out on your own path. If you are not comfortable working with me, I completely understand that not everyone is the same frame of mind that I am in, and some might have other ideas and might want to work independently once something connects to them. I completely respect your stand and will cooperate with you. If you feel anywhere you will need my assistance, because as I have said once, I come out in the public domain in my work. I'll come out public domain. My work will be an open platform for anyone to connect or make their own analysis around it. What is important is the end result, not the journey one has worked. I think I should stop here, Mitraji, because the next chapter is on the other name in the society. So that's something like Absolutely. new. So 199. அப்சல்யூட்லி தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூஸ்லாம் படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, தேங்க்ஸ் ஃபார் தீப்திஜி ஆல்சோ. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இது வந்து சுஷாந்துக்கு என்ன யாருக்கு தேங்க் பண்ணுறது தெரியல. இது எவ்வளோ கஷ்டமான விஷயம். எந்த சூழ்நிலையில் சுஷாந்த் வந்து எழுதியிருப்பாரு, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல எழுதியிருப்பாரு, அது மட்டும்தான் வந்து தோணுது நீங்கள் படிக்கும்போது. அண்ட் யா, நம்மலாம் வந்து இன்னும் நிறைய பண்ணணும். அவர் பண்ணதுக்கு முன்னாடி இது நம்மலாம் ஒண்ணுமே பண்ணல. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி பப்ளிக் வந்து ஷேர் பண்ணணும். மைமோன் சார், தேங்க்யூ ஸோ மச். அவங்க இங்கேயும் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க, பிளஸ் தீப்திஜி சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் மைமோன் சார். கீப் சப்போர்ட்டிங் எவ்ரி ஒன். ஏன்னா நம்ம யுனைடடா இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் சாதிக்க முடியும். இவ்வளோ கஷ்டத்தை வந்து தாண்டி அவர் எழுதியிருக்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். ஓகே, நான் வந்து இப்போ விஜய் படிச்ச சில ஸ்லைட்ஸ்ல வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அதுக்கப்புறம் விஜய்ஜி வந்து கண்டினியூ பண்ணுவாரு. ஸோ லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து சுஷாந்த் வந்து நிறைய பேங்க் மர்ஜஸ் பத்தி சொல்லியிருந்தாரு. எக்கச்சக்கமான பேங்க்ஸ் வந்து இன்னொரு பேங்கோட மர்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து பேங்க் மர்ஜஸ்லாம் வந்து ஒரு பேங்க் வந்து சரியா போகலன்னா இன்னொரு பேங்க் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கும், இல்ல அதான் அந்த மாதிரி வந்து பண்ணும். ஆனா வந்து எக்கச்சக்கமான பேங்க்ஸ் வந்து மர்ஜிங் ஆயிருக்கிறத வந்து சுஷாந்த் வந்து அவரோட லாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல படிச்சாரு. ஸோ
அதை பத்தி தான் வந்து அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லைட்ஸ்ல என்ன சொல்றாருன்னா சுஷாந்த், பேங்க் மர்ஜர்ஸ் இதை பத்தி நான் நிறைய சொன்னேன். நான் உங்களுக்கு என்னென்ன பேங்க்ஸ்லாம் மர்ஜர் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆனா போன ஸ்லைட்ஸ்ல இதை பத்தி வந்து டீட்டெயில்ஸா பத்தி நான் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட சொல்றாரு, சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் இப்போ அப்படின்னு சொல்றாரு. என்னோட நோக்கம் வந்து உண்மையை மட்டும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது கிடையாது. ஆனா அந்த உண்மையோட என்னென்ன நடந்திருக்கு, அந்த எல்லா சீக்வன்ஸும் எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எதுக்குன்னு வந்து இன்னும் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மக்களை பத்தி பேசுறாரு. அதாவது ஒரு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் கூட வந்து என்ன காரணம், என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்னு தெரியாது. பிகாஸ் என்ன காரணம்னா, அவங்க கிட்ட வந்து மொபைல் போன் கிடையாது, அவங்க கிட்ட இன்டர்நெட் கிடையாது. ஸோ அவங்கள தாண்டி, அந்த கிராமத்துல இருக்கிறவங்களை தாண்டி வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு சில விஷயங்கள் தெரியாமலே இன்னும் அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. எந்த ஒரு போராட்டத்துக்கும் வந்து வெற்றி தோல்விக்குமே வந்து எவ்வளவு பேர் நம்ம கிட்ட இருக்காங்கங்கிறது முக்கியம். சோ அதுல வந்து இந்த மாதிரி வெளியில நம்மளை தாண்டி நம்மளோட கனெக்ஷனே இல்லாம வெளியில கிராமத்துல இருக்கிறவங்க, இவங்களோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப தேவை. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ ஓகே. ஸோ இந்த போராட்டத்துல அவங்களையும் நம்ம கூட இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஆனா நீங்க கேட்கலாம், இன்னும் கூட வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு ஷாக்கிங்கா நீங்க கேட்கலாம். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் இருக்காங்க. நம்மளோட வீடை தாண்டி, நம்மளோட அபார்ட்மெண்ட்டை தாண்டி, நம்மளோட ஸ்ட்ரீட்டு, நம்மளோட சிட்டியை தாண்டி நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கிராமத்துல இன்னும் கூட வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காங்க. காரணம், அவங்க கிட்ட மொபைல் போன்ஸ் கிடையாது, அவங்க கிட்ட வந்து இன்டர்நெட் கிடையாது. அவங்க கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து இப்ப நேத்து பிறந்த ஒரு குழந்தை மாதிரிதான். அவங்க கிட்ட ரொம்ப அவ்வளவு இன்னசென்ட்டா இருப்பாங்க. சாதாரணமா எல்லா விஷயங்களும் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்கன்னா அதுல இருந்து வந்து வெளியில வர மாட்டாங்க. சோ அவ்வளவு நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா உங்களுக்கு ரிப்ளை வரும். அதாவது அவங்க கிட்ட எந்த ரேடியேஷனும் இல்ல, எந்த மொபைல் போன்ஸும் இல்ல. ஆனா நம்ம வந்து இப்ப எல்லாம் வந்து மத்தவங்க கிட்ட பேசும்போது வீடியோ கால் தான் பேசுறோம். வீடியோ கால் பேசும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு 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 வகையான ஒரு நேச்சுரலா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்க கிட்ட வந்து இருக்கிற ட்ரூ லவ் அண்ட் ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கிட்ட வெளியில வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் யா ஸோ அந்த மக்களையும் நம்ம வந்து நம்ம கிட்ட இணைச்சிக்கணும். ஸோ அவங்களுக்கும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சு நம்மளோட அதாவது நம்மளோட யுனைட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இது சொல்றாருன்னா, ஏன்னா நமக்கு முன்னாடி நிக்கிற நிறைய பேர், அதாவது ஆளுங்க இருக்காங்களா, பெரிய பெரிய ஆளுங்க, அவங்கள வந்து நம்ம வந்து டெமிகாட்ஸ், அதாவது ஒரு தேவதையாகவும் கடவுளாகவும் அவங்களெல்லாம் வந்து ரோல் மாடலாகவும், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர், அதாவது செல்வந்தர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, செல்வாக்கு படைத்தவர்கள், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம வந்து நம்புறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம வந்து நம்ம முன்னாடி வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவங்களும் அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சொசைட்டில. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் மக்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, இதெல்லாம் நாம தான் அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ நான் வந்து அதுல இருந்து வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, போன் அண்ட் இன்டர்நெட் இல்லாம அவங்க எல்லாம் வந்து இன்னும் கூட நிறைய விஷயங்கள் புரியாம இருக்காங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த அந்த மக்களை வந்து இன்னும் நம்ம கூட சேர்த்து நம்மளோட கூட்டணியை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அப்பாவிகள். அவங்களுக்கு உலக விஷயமே என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காங்க. சோ நம்பினா அவங்க வந்து முழுமையா வந்து எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதே மாதிரி கைவிட மாட்டாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க மனசு வந்து ரொம்ப நல்ல மனசு. அப்புறம் வந்து ரொம்ப பண்பானவர்கள், ரொம்ப இயல்பானவர்கள். உண்மையை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு பொய் பேச தெரியாது, மறைச்சு பேச தெரியாது, வேற வந்து எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அவங்க வந்து நம்ம கிட்ட பாசத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. நான் ஏன் வந்து இதை இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, நீங்க சிரிப்பீங்க, இந்த மாதிரிலாம் கூட இருக்காங்களான்னு. ஆனா நிச்சயமா இருக்காங்க. நான் எதுக்காக இதெல்லாம் வந்து அவங்கள பத்தி நான் பேசுறேன்னா, நம்ம ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டோம்னா கண்டிப்பா அவங்க நம்மள கைவிட மாட்டாங்க. அவங்க நம்ம பேக்கப்பா கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் யா
நம்ம 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 கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா, எப்படி யாரா நம்ம கூட நிப்பாங்கன்னா, Instagramல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, Facebookல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாரி ஆட்கள் தான் நம்மகிட்ட இருப்பாங்க. அதுல வந்து எவ்ளோ உண்மை, எவ்ளோ வந்து பொய் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே நமக்கு நல்லவங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, நம்ம கிட்ட வந்து உண்மையான முகம் தெரியாது. பிளஸ் அவங்களோட நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் ஹெல்ப்னா நம்மளுக்கு பேக்கப்க்கு எத்தன பேர் நிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா, இவங்கலாம் அப்படி கிடையாது. ஒரு வாட்டி வந்து நம்பிட்டாங்கன்னா மக்கள, அவங்க வந்து உண்மையா அவங்க உயிர் கூட குடுப்பாங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் நிப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு மக்கள் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து பேக்கப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க எல்லாமே ஜெனரலாவே ரொம்ப பொதுவாவே நல்லவங்க. இவங்கள வந்து நம்ம வந்து கூட சேர்த்துக்கிட்டா நம்மளோட அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்கள நம்பினா நம்மள எப்பவுமே வந்து கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தான் கொஞ்சம் பெருமையா சொல்றாரு. இவங்களுக்கு வந்து ஏமாத்தலாம் யாரையும் தெரியாது. அதனால தான் வந்து நம்ம நம்ம வந்து நம்ம போராட்டத்துக்கு இவங்க வந்து நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு ஒரு டீம்னா நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்பணும். அவங்கள அவங்கள வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா நம்மளுக்கு பேக்கப் குடுக்கணும். அப்படிதான் இருக்கணும் ஒரு டீமு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம பத்தி கொஞ்சம் அதாவது நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க பத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உங்ககிட்ட வந்து இதையே வந்து நான் சொல்லி போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பழசே இதே மாரி பேசிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு டீம் எப்படி இருக்கணும்? நம்ம யார நம்பணும்? யார நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதே சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. அது உங்கள போர் அடிக்க கூட செய்யலாம். ஆனா, நான் எதுக்காக சொல்றேன்னா, எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம கூட இருக்கிற விஷயத்த வந்து எப்படி எடுத்துட்டு போணும்? யார் நம்ம கூட இருக்கணும்? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆ நம் இன்னொரு விஷயம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிக்கிட்டா கூட, நம்ம பின்னாடியே அவங்க பயங்கரமா வந்து நின்னுடுவாங்க. நம்மள அடிச்சுருவாங்க. நம்ம எழுந்துக்கவே விடமாட்டாங்க. அப்போ இந்த மாரி ஒரு நல்ல உள்ளங்கள், நல்ல ஒரு 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 மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா, நம்மளுக்கு என்னைக்குமே இவங்க கைவிட மாட்டாங்க. நம்ம கூட நிப்பாங்க. அததான் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. அண்ட் விஜய்ஜி? யாஹ்! ஓவர் டூ விஜய்ஜி. தேங்க் யூ விஜய்ஜி. தேங்க்யூ மித்ராஜி. அடுத்த ஸ்லைட்ஸ்ல சுஷாந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதே தான் எப்படி கண்டினியூ பண்றது? லெட் மீ ஜஸ்ட் என்ன கண்டினியூ பண்றாருன்னா, இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் குடுக்கறதுக்கு காரணம் ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, வரப்போற ஸ்லைட்ல வரப்போற இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அதோட பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம லே பண்ணா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா, ஒரு கட்டத்துல எனக்கே வந்து எக்கச்சக்கமான கன்ஃப்யூஷன் வந்துச்சு. இந்த பேருங்க, எப்படி இது ஜாயின் ஆவுது? எப்படி வந்து ஸ்டோரீஸ் கனெக்ட் ஆவுது? எக்கச்சக்கமான கன்ஃப்யூஷன் எனக்கே வந்துச்சு. பட் லக்கிலி எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனால, எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுனால, கொஞ்சம் கொஞ்சம் ஐ வாஸ் ஏபிள் டூ டிராவல். என்னால அத புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் பட் நீங்க இந்த ஸ்லைட்ஸ படிக்கிறவங்க எப்படியும் வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ்ல இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு ஒரு லைன்லயே புரிஞ்சிடும். சில பேருக்கு ஒரு ஃபுல் பேரா படிச்சாலும் புரியாது. புரியாம அவங்க அப்படியே வந்து திணறிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இது வந்து ஒரே சமமா புரியணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஒரு ஸ்லைட இல்ல ஒரு பாயிண்ட்ட நான் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா என்னோட ஒரே நோக்கம் வந்து இந்த ஸ்லைட்ஸ படிக்கிறவங்க அட் எ பாயிண்ட் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணக்கூடாது. யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்த சொன்னா உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடணும். அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இது இது என்ன விஷயம் சொல்லியிருக்காரு. இது எனக்கு புரியவே, இது எனக்கு புரியல. அந்த மைண்ட் செட்ல இல்லாம அவங்க சொந்தமா இந்த இந்த விஷயத்த நான் சொல்ற ஒரு சின்ன விஷயத்த அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, அந்த மைண்ட் செட் தான் அந்த மாரி பீப்பிள் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த மாரி பீப்பிள் கிட்ட வர வரைக்கும் அந்த மாரி பீப்பிள் எடுத்துட்டு வர வரைக்கும் நான் வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆவணும். ஒன்ஸ் அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் திங்கிங். தனித்துவமான செயல் ஆர் சிந்தனை. தனித்துவமான சிந்தனைய வந்து தான் வந்து மக்களுக்கு வரணும். மக்கள் கிட்ட இருக்கணும். இந்த இந்த சிந்தனை தான் வந்து இவ்வளவு நாளா இந்த கபால், இந்த நெக்ஸஸ் வந்து சுத்தமா அழிச்சிட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு பர்சன் வந்து தனித்துவமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானா, அவன வந்து யாராலயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவன் வந்து அவன் எல்லா விஷயத்தையும் அவன் சிந்திச்சு தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி நிலைமையில இவங்க வந்துருச்சுன்னா, இந்த நெக்ஸஸ், இந்த கபால் என்னன்னா இந்த இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களோ, அது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போய் கிளம்பிடணும். அதனால்தான் அந்த சிந்தனை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு வர வரைக்கும் நான் ஃபுல்லா ட்ரை பண்ணுவேன். அதுதான் என்னோட நோக்கம். பிளஸ் எப்பயுமே வந்து இது வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்.
நம்மளே வந்து முடியும், என்னால முடியும், என்னால இந்த காரியம் செய்ய முடியும், ஸோ என்னால என்கிட்ட எல்லாம் இருக்கு, நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுதான் சொல்றாரு. என்னைக்கு வந்து நம்மளே தனக்குத்தானே நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கிறோமோ, தனக்குத்தானே நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா நம்மள கன்சிடர் பண்றோமோ, அன்னையிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற யாருமே தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஃபோர்ஸ் ஆயிடுவோம். நம்மள வந்து அப்புறம் யாருமே நம்மள வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஒண்ணு நம்ம கிட்ட மோட்டிவேஷன் நமக்குள்ளேயே இருக்கு, நம்ம வெளில மோட்டிவேஷன் தேடல. பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நம்ம ஒரு டைரக்ஷன் இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு டைரக்ஷன் அண்ட் ஒரு 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 டைரக்ஷன் இருந்தா தான் நம்ம வந்து கோலை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம கிட்ட என்னைக்கு வந்துடுச்சோ, அன்னையிலேருந்து நம்மள பார்த்து நம்மள யாருமே வந்து நம்மள வந்து நம்மள வந்து தோக்கடிக்க முடியாது நம்மள. அது வந்து கிளீனா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்பவுமே நமக்குள்ளதான் பாக்குறோம். நம்ம எனர்ஜி, நம்ம மோட்டிவேஷன், நம்மளோட எல்லாத்தையுமே நம்ம தான் பார்க்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 2 விதமான மனுஷங்கள் இருப்பாங்க. ஒண்ணு நம்ம எல்லாமே தோத்துட்டோம், நம்ம கிட்ட எதுவுமே இல்ல அப்படி சொல்லி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம கிட்ட இருக்கு, இதை வச்சுட்டு நம்ம இன்னும் எப்படி சண்டை போடலாம், நம்ம எப்படி ஏஞ்சி நிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பீப்புள் இருப்பாங்க. நீங்க எப்பயுமே வந்து ட்ரை டு பி த செகண்ட் ஒன் தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாரு சுஷாந்த், எப்பயுமே நம்ம செகண்ட் ஒன்னா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வச்சே நம்ம எப்பயுமே சண்டை போட தெரிஞ்சுக்கணும். சோ அது மட்டும் இல்லாம வந்து நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து இந்த 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 போராட்டத்துல இல்ல இந்த 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 ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் நம்ம இப்ப சொல்றோம்ல, இதுல நீங்க என்டர் ஆகணும்னா நீங்களே ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க வரீங்களா இல்லையா. அது வரதுக்கு முன்னாடி இல்ல அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி, அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிருக்காரு சுஷாந்த். ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், தேர்ட் ஃபோர்த்னு ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிருக்காரு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்களே வந்து ஆன்சர் தேடிக்கணும். நீங்களே வந்து ஆன்சர், அது ஹானஸ்டா நீங்களே ஆன்சர் பண்ணீங்கன்னா, அந்த ஆன்சர்ஸ் நீங்க தேடுங்க. அந்த ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், நான் வந்து இந்த ஃபைட்ல இருக்கேனா இல்லையா, இல்ல நான் இந்த ஃபைட்க்கு பிலாங் பண்றேனா இல்லையா, இல்ல நான் இந்த ஃபைட்டை நான் வந்து இந்த போராட்டத்துல நான் கலந்துக்கணுமா வேணாமான்னு உங்களுக்கே அந்த பதில் தெரிஞ்சிடும். நீங்க அதோட அந்த உங்களோட பதில் எஸ்ஸா இருந்தாலும் சுஷாந்த்க்கு கவலை, எஸ்ஸா இருந்தா வெரி குட், பட் நோவா இருந்தாலும் சுஷாந்த்க்கு வந்து பெருசா கோவம்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட். எல்லா மனுஷங்களும் முன்னாடியே சொல்லிட்டாரு, எல்லா மனுஷங்களும் ஹேவ் a டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ். இது நீங்க வந்து சொந்தமா ஒரு முடிவு எடுக்கணும், அதுதான் சுஷாந்த் சொல்றாரு. பட் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு சுஷாந்த் எழுதியிருக்காரு, அதை நான் உங்களுக்கு லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கபால் பத்தியே கேட்டிருக்காரு. யார் இந்த கபால் பீப்புள், எப்ப அவங்க இந்த ஜெர்னியை ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு அவங்க கிட்ட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அவங்க ஆரம்பிக்கும் போது, எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, இந்த கபால் இந்த நெக்ஸஸ் ஸ்டார்ட் எப்படி பண்ணாங்க, இந்த ஸ்டார்ட் பண்ணறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ தில்லுமுள்ளு வேலை எல்லாம் செஞ்சாங்க, இதுக்கு பிளான் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது, யார் இனிஷியலா அவங்க ஃபர்ஸ்ட் யார் இந்த டீமை வந்து ஆரம்பிச்சாங்க, இந்த டீம்ல வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் டேஸ்ல வந்து யார் யார் வேலை செஞ்சாங்க, அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன, அவங்களோட ஆக்ஷன் பிளான் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த டீமை வந்து யார், இந்த டீமுக்கு பின்னாடி யார் நின்னாங்க. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒன்லி டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் அந்த பீப்புள், அந்த ராங் டூயிங், இந்த ராங்கா பண்றாங்க அந்த கபால், அந்த நெக்ஸஸ் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பீப்புளை தான் அந்த டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்ப எல்லா கேள்வியும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள சம்பந்தமா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது டோட்டலா வந்து எப்படி வந்து இவங்க இவ்வளவு பெருசா வளர்ந்தாங்க, அது சம்பந்தமா அடுத்த எல்லா கேள்வி வரும். எப்படி வந்து இவங்க வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்தாங்க, எப்ப வந்து ஒரு 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 டிரான்சிஷன் ஆச்சு, ஒரு ஐ மீன் லைக் வளர்ந்துட்டே இருக்காங்க, இப்ப வந்து வளர்ந்து இவ்வளவு பெருசா நிக்கிறாங்க, என்னென்ன தப்பான காரியங்கள்லாம் ஆச்சு, யார் இவங்களுக்கு பின்னாடி நின்று இருந்தாங்க, எவ்வளவு மக்கள் இவங்களுக்கு பின்னாடி நின்னாங்க, ஏன் நின்னாங்க, என்னன்னா இவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், என்ன சொல்றது, லாலையும் சரி இல்ல பொலிட்டீஷியன்ஸும் சரி, என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சது, யாரு வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா நின்னாங்க, சப்போர்ட்டா நின்னவங்க வந்து ஒரு கம்பல்ஷன்ல நின்னாங்களா, இல்ல சொந்தமா அவங்களோட முடிவெடுத்து அவங்க நின்னாங்களா, அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது, எவ்வளவு லாபம் கிடைச்சது, எத்தனை பேர் நின்னாங்க, அப்புறம் வந்து இந்த அவங்கள நிக்கும் போது அவங்கள யார் வந்து இந்த நெக்ஸஸ் இந்த கபால வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் இல்ல ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த அடுத்த செட் ஆஃப் கேள்விஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து யார் இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க,
எப்படி சப்போர்ட்னா லால இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிற ஆளுங்க இல்ல சரி பொலிட்டீஷியன்ஸா சரி இல்ல கவர்மெண்ட் அஃபிஷியல் சரி அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து யார் யார் வந்து இந்த கபால் கூட நின்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த கேள்விக்கு நம்மளே வந்து பதில் தேடிக்கணும் அவர் நம்மளே வந்து பதில் கொடுக்கணும் அந்த இந்த இந்த அந்த பதில் நம்ம கொடுத்தா நம்ம வில் பி ஒரு செட் ஆஃப் மைண்ட் இல்ல ஒரு மைண்ட் செட்க்கு நம்ம வருவோம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இது வந்து உங்க பர்சனல் சாய்ஸ் தான் உங்க பர்சனல் மைண்ட் செட்டை வந்து நீங்க எப்படி நீங்க தயாரிச்சுக்கணும் அதுக்குதான் வந்து சுஷாந்த் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காரு பிளஸ் அவர் இதே சொல்லிட்டாரு இது வந்து அவர் மைண்ட்ல வந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுதான் வந்து ரைட்டுன்னு சொல்ல முடியாது நீங்க உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தா அதை நீங்களே எழுதிக்கோங்க இல்ல இதே ஸ்லைட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்களும் அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன வேணும் இல்ல உங்களுக்கு உங்க மைண்ட் செட்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு கூட இது யூஆர் மோஸ்ட் வெல்கம் டு டூ தட் ஒன்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மூணாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த சமயத்துல வந்து என்ன தேவைப்படுது ஏன் இந்த 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 காரியம் பண்ணா இல்ல இந்த இந்த போராட்டத்துல நான் கலந்துட்டா எனக்கு என்ன லாபம் நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஏன்னா இது வந்து மறுபடியும் வந்து நம்மளே கேள்வி கேட்கிற மாதிரி நான் வந்து இது ஏன் பண்ணணும் இதனால எனக்கு என்ன லாபம் இது நான் பண்ணா ரைட்டா மக்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க இது வந்து நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் இவர் எழுதியிருக்க ஒரு 16 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்காரு சுஷாந்த் இந்த கேள்வி கண்டிப்பா இதுல ஒரு கேள்வியாச்சும் நம்ம மைண்ட்ல அட் எ டைம் எப்பயாச்சும் வந்திருக்கும் இந்த எஸ்எஸ்ஆர் ஃபைட்ல இந்த ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர் நம்ம எல்லாருமே கலந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு நம்ம இந்த ஃபைட்ல கலந்துட்டு இருக்கோம் பட் அவர் இந்த கேட்ட கேள்வி எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஜ்லயாச்சும் நம்ம மைண்ட்ல கண்டிப்பா வந்திருக்கும் அவ்வளவு அழகா எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு நான் மறுபடியும் படிக்கிறேன் திஸ் வாஸ் ரியலி ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் கேள்விஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு ஐ மீன் லைக் வாட் இஸ் த நீட் ஆஃப் த அவர் இந்த டைம் வந்து என்ன வேணும் நம்ம என்ன வேணும்னா நம்ம சொசைட்டிக்கு என்ன வேணும் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன இந்த மாதிரி தப்பான காரியங்கள்லாம் நடக்குது அது வந்து ரைட்டா தப்பான அந்த மாதிரி ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து இந்த போராட்டத்தை நான் கலந்துட்டா எனக்கு என்ன லாபம் நான் வந்து என் டைமை வேஸ்ட் பண்றேன்னா இது வந்து என்னோட எனர்ஜியும் நான் இதுல வந்து வேஸ்ட் பண்றேன்னா இல்ல வேர்த்தா நான் என்னோட எனர்ஜி இதுல ஸ்பெண்ட் பண்ணுறது இதை பத்தி நான் பேசினா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க இதுல வந்து கேரண்டியா இதுல ஏதாவது வெற்றி கிடைக்குமா இது வந்து this was a part of me. So what is wrong? இது வந்து என்னோட பிசினஸ்ல இருந்துச்சுன்னா அதுல என்ன தப்பா நடக்குது நான் வந்து ஏதாவது யாராவது பார்த்து நான் பயப்படணுமா இது வந்து வர்த்தா நான் இது பண்ணது எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு ஃபேமிலி பத்தி நான் யோசிக்கணுமா இதுல என்ன கேரண்டி இருக்கு இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு இது இங்க தப்பான எங்க நெக்ஸஸோ அவங்களும் வந்து மறுபடியும் நம்ம மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதுல இருந்து நம்ம எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது இந்த மாதிரி இதோட அவுட்கம் என்ன ஃபைனலா வந்து இதோட ரிசல்ட் கிடைக்குமா இவ்வளவு நம்ம போராடிட்டு இருக்கோமே இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம மைண்ட்ல எப்பயாச்சும் ஒரு வாட்டி இதுல ஒரு கேள்வியாச்சும் நம்ம மைண்ட்ல வந்திருக்கும் எனக்கு எக்கச்சக்கமான கேள்வி இந்த மைண்ட்ல வந்திருக்கு அதை ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பட் மறுபடியும் அவர் அதான் சொல்றாரு இந்த 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஹானஸ்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் டு யூ பிலாங் நீங்க வந்து இந்த போராட்டத்துல நீங்க வர்றது உங்களுக்கு ரைட்டா இல்ல இந்த இந்த ரெவல்யூஷன் இல்ல இந்த போராட்டம் இந்த ஃபைட் வந்து இஸ் இட் நெசசரி நம்மளுக்கு இது தேவையா இல்ல நம்ம சும்மா வந்து இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா நம்மளுக்கு தேவையா இல்லையா மறுபடியும் உங்க டிசிஷனை வந்து ரொம்ப ஐ மீன் லைக் ரெஸ்பெக்ட் பண்றாரு அவரு இது வந்து நீங்க இதுல வந்துதான் ஆகணும் இல்ல நீங்க இந்த போராட்டத்துல கலந்துதான் ஆகணும்னு அந்த மாதிரி எதுவுமே சொல்லல உங்க டிசிஷன் பட் உங்க டிசிஷனை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்க டிசிஷனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எழுதியிருக்காரு மறுபடியும் அவர் சொன்னது ஏன்னா இப்ப வரப்போற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் பிளஸ் கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதனாலதான் வந்து சுஷாந்த் வந்து ஒரு நம்மள வந்து நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்றாரு ஓகே இனிமே வரப்போற இன்ஃபர்மேஷன் இப்படி இருக்கும் ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து யோசிக்க கூடாது நம்ம ஏன்டா இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏன் இதுல வந்தோம் இது நம்மளுக்கு தேவையா இந்த மாதிரி கேள்வி நம்மளுக்கு வரவே கூடாது இதுதான் ஒரு ஸ்டேஜ் வேர் வி ஹேவ் டு டிசைட் நான் இதுல இருக்கேனா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கோம் நான் நினைக்கிறேன் அண்ட் போதான் நம்மளுக்கு தெரியும் சுஷாந்த் என்ன சொல்ல வர்றாருன்னு அடுத்த செட் ஆஃப் ஸ்லைட்ல வந்து அந்த ஸ்லைட்ல வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு த நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கும் அதனால தான் அது ஸ்டாப் பண்ணேன்னா ஸோ எஸ் மித்ராஜி தேங்க்யூ ஸோ மச் விஜய்ஜி ஒரு நிமிஷம் தேங்க்யூ
அதான் ஒரு எல்லா கமெண்ட் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஹோப் பீஸ் ட்ரஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங். I happen to see கோடியில் ஒருவன். What they showed in the film is good, but it happens only in movie. When will it happens? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல மூவி வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. எல்லாரும் பார்க்கணும். இந்த மாதிரி மூவிலாம் வந்து பெருசா ஓடாது, பட் ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல கான்செப்ட். the ப்ராப்ளம் நீங்க சொன்ன மாதிரி படத்துல தான் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்றது, இல்லை வந்து கொலை பண்றவங்களை கண்டுபிடிக்கிறது, போலீஸ், இது எல்லாமே வந்து படத்துல தான். அஃப்கோர்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இவ்வளோ சுஷாந்தோட கேஸ்லயும், இல்லை ஜியா கானோட கேஸ்லயும், இல்லை ஸ்ரீதேவி கேஸ்லயும் இவ்வளோ வந்து நம்ம கிட்ட விட்னஸ் இருந்து கூட மக்களே, நார்மல் மக்கள் நம்மள மாதிரி எஸ்எஸ்ஆரியனோ இல்லை வாரியர்ஸோ இல்லை சாதாரண மக்களோ அவ்வளோ பேருமே வந்து ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய விட்னஸ் கூட வந்து அவங்களால வந்து அதை அனலைஸ் பண்ண முடியல, இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன ஏஜென்சிஸ், என்ன சிபிஐ, என்ன கவர்மெண்ட், என்ன சிஎம், என்ன பிரைம் மினிஸ்டர், இப்படிதான் கேட்க தோணுது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? 2 வருஷமா வந்து சுஷாந்தோட விஷயத்துக்காக வந்து அவங்களோட ஃபேன்ஸோ இல்லை வாரியர்ஸோ போராடிட்டு இருக்கோம். எஸ்எஸ்ஆரியன் என்ற பேர்ல இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த மூமெண்ட் எடுத்துட்டு ஒரு வாட்டியும் வந்து ஒரு 14th வந்து இன்னும் கூட டெல்லியில எஸ்எஸ்ஆரியன்ஸும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி போராடிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் ப்ரொட்டஸ்டோ இல்லை சைலண்ட் ப்ரொட்டஸ்டோ நேர்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இப்போ தீப்திஜி பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றது, ஸ்ரீதேவிஜிக்காக ஒரு பெரிய வாரியர். அவங்க வந்து அவ்வளோ எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஸ்ரீதேவிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நினைச்சு இறங்குனாங்க. அவங்களுக்கும் வந்து அது என்ன சொல்றது, சப்போர்ட் இல்லை. ஜியாகானோட அம்மா நிலைமை நினைச்சு பாருங்க. எந்த அம்மாவும் யாருமே வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. திஷா அம்மாவும் நிக்கல. இல்ல அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து 8 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அப்போ மன வருத்தம் தான் இருக்கு. இந்த மாதிரி படத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. நேர்மையா இல்ல நம்மளை சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா, வாங்கடே சார் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சைலண்டா 1 இயர்ல அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல அவங்க இதே வாங்கடே சாரா இருக்கிறதுனால அவர் இருந்து சமாளிச்சுட்டு அவர் அடுத்த டெபுடேஷன் போயிருக்காரு. இதே வேற யாரா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரி வந்து பல பேரோட உயிர் அதாவது தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுல. பட் ஆனா அதுக்கு வேண்டிய ரிசல்ட் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாதி பேர் வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து கஷ்டப்பட்டு என்னடா இது வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே, சுஷாந்துக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கவே இல்லையே, இல்ல ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சோர்ந்துருவாங்களோன்னு ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா இதுதான் வந்து நெக்ஸஸோட பிளான். நம்ம 2 வருஷமா நெக்ஸஸோட பிளான்ஸ் என்னவா இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம், ஒரு கெஞ்சி கேட்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் கேட்கும்போது கூட நம்மளுக்கு ஒரு பக்கமா வந்து எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஆதங்கம் தான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து மூவில மட்டும்தான் நடக்குமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இன்னும் கோவம் தான் வருது. பட் ஆனா நம்மளெல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுள்கிட்ட தான் வந்து நான் வந்து ஒரு ஸ்லைட்ல, அதாவது இன்னைக்கு திப்திஜி படிச்ச ஸ்லைட்ஸ்ல நான் கேள்விப்பட்டேன். ஐ மீன் அதை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் சொல்றாரு, கடவுளுக்கு அடுத்தது வந்து கடவுளையும் வந்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு பேசினாரு. அதுதான் நடக்குது. நம்ம கிட்ட கடைசியா போய் கேட்கிற ஒரே ஆள் நம்ம கடவுள் தான். சோ அவர் தான் கண்ணை திறக்கணும், அவர் தான் இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம மூவ் ஆன் பண்ணணும். இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜி. இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பீப்புள் ஆர் லிட்ரலி பெக்கிங் ஃபார் ஜஸ்டிஸ். இதுதான் நானும் சொல்ல வந்தேன். நம்ம வந்து நம்மளோட ஜஸ்டிஸ்க்காக வந்து நம்ம பெக் பண்றோம். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது பெரிய ராஜாவா இருந்தாலும் தப்புன்னா அந்த தப்பை வந்து அந்த ராஜா வந்து அனுபவிச்சிருக்காரு. சோ யாருக்கு தப்பான அநீதியான வந்து ஒரு தீர்வை சொன்னார்னா அவர் வந்து உயிரோடவே இருக்க மாட்டாரு, அவர் அந்த பதவியிலயும் இருக்க மாட்டாரு. சோ அந்த மாதிரிலாம் இருந்த நம்ம இந்தியா இன்னைக்கு வந்து இவ்ளோ பேர் வந்து இறந்து போறாங்க, இவ்ளோ பேர் வந்து நெக்ஸஸால கொல்லப்படுறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சு இவ்ளோ எவிடன்ஸ் இருந்து கூட மக்கள் 2 வருஷமா போராடிட்டு இருக்காங்க, 8 வருஷமா போராடிட்டு இருக்காங்கன்னும் போது அப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? நம்மளுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? அதான் தெரியல. இன்னைக்கு கூட வந்து ஒரு பொண்ணு வந்து
பெங்காலி ஆக்ட்ரஸஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறா. ஏன் இப்படி வந்து தற்கொலைக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடுறாங்க? அதை ஏன் வந்து அது கொலையா இருக்கக்கூடாது? அதை ஏன் வந்து அவங்க வந்து ஒரு அடுத்த நிமிஷமே, அதாவது இது கூட கேரளா கூட ஒரு பொண்ணு வந்து இறந்திருக்கா, அதையும் தற்கொலை சொல்லிதான் வந்து உடனே வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஏன் ஏன் அடுத்தது வந்து அவ்வளவு வந்து அவங்கள ஆஃப் பண்றாங்க ஒரு 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 போலீஸ் ஆபீசர்ஸ? ஏன் அவங்க வந்து நேர்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? நம்ம ஊர்ல ஒண்ணு வந்து எல்லாத்துக்கும் காசு 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 ஷேர்ஸ் கொடுத்து வாய மூடிடுவாங்க. இல்லைன்னா வந்து பயம் 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 பயந்து அவங்களோட வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ மக்கள் எங்க போவாங்க? அப்ப மக்கள் எதுக்கு வந்து இவங்க எல்லாம் எலெக்ட் பண்ணணும்? அப்ப மக்கள் எதுக்கு வந்து இவங்க எல்லாம் போலீஸா நினைக்கணும்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. தேங்க்யூ விஜய் அண்ணா ஃபார் யோர் கிரேட் எஃபர்ட்ஸ். தேங்க்யூ ஜானுமா, தேங்க்ஸ் a lot. அண்ணா கிட்ட நான் சொல்லிடுறேன். பீப்புள் நெவர் thought good for each other. If each one was dharmic in thought, the situation would not have arisen. Exactly. ட்ரூ வேர்ட்ஸ் த்ரூ இண்டியன் ஜி. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம புல் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபரன்ஸ், அதாவது ஒப்பீனியன்ஸ் டிஃபரா இருக்கலாம், கண்டிப்பா. அதை தாழ்மையா சொல்லலாம், அதை வந்து ரீச் ஆகிற மாதிரி சொல்லலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஈகோ, காசு கண்ணை மறைக்குது, இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து பீப்புள் இன்னொருத்தவங்க வந்து புல் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். தர்மா கர்மா இஸ் ஒன்லி இன் ஸ்கிரிப்சர். when will we practice? Common people are fooled by netas and abhinetas and abhinetas. We need to become smart and follow in righteous path. Exactly. நீங்க சொல்றது so true. நம்ம கிட்ட வந்து அதாவது அந்த ஆன்மீகம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நேர்மை குறைஞ்சிருச்சு, ஒருத்தனை புல் பண்ணணும், போறாம இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளால ஒத்துமையா ஒரு விஷயத்த கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த SSRN கூட வந்து நம்ம எவ்வளவு டிவைட் ஆயிருக்கோம். ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே போராடுறோம், ஆனா அதுல கூட பயங்கர டிவிஷன்ஸ் நம்மள டிவைட் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா இந்த நெக்ஸஸ் பண்ணுவாங்க. அதுதான் சுஷாந்த் கூட ஒரு டைரியில எழுதியிருக்காரு. நம்மள உடைப்பாங்க, நம்மள திருப்பியும் வந்து நம்ம எப்ப வந்து ரொம்ப சோர்வா இருக்குமோ அந்த டைம்ல வந்து உடைப்பாங்க. நம்ம தான் வந்து யுனைட்டடா இருக்கணும். இன்னும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும், நம்மளோட பவரை இன்னும் எவ்வளவு அதிகமா ஆக்கிக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம கிட்டதான் இருக்கும். நம்ம தான் டிசிஷன்ஸ் எடுக்கணும், நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒருத்தங்களை விட்டு கொடுத்து அவங்களோட ஒப்பீனியன் கூட மரியாதை கொடுத்து நம்ம வந்து அதை கேட்கணும். அதை விட்டுட்டு நீ சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து தனித்தனியா இருக்கிறோம். சோ இது கூட வந்து சஞ்சத் சார் கூட சொல்லியிருக்காரு. நெக்ஸஸோட மெயின் மோட்டிவே வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியை நியூக்ளியர் ஃபேமிலியா ஆக்குறதும், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலியை தனித்தனியா ஆளா ஆக்குறதும், குழந்தைங்களே வேண்டாம், எங்களுக்கு நாய் இருந்தா போதும், நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட கல்ச்சரே வந்து மாத்துனதுனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாம இந்த எதுக்காக வந்து இப்ப எல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ல போய் போறாங்க எனக்கு தெரியல. ஆக்சுவலா நானுமே இங்க வெளிநாட்டுல இருக்கிறேன். பட் ஸ்டில் அது எந்தெந்த நாட்டுல வந்து ஓகேவோ அது அந்தந்த நாட்டுல தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம நாட்டுல வந்து அது சேஃப் இல்ல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து ஒரு சேஃபான ஆட்டிடியூட் இல்ல. அது தெரிஞ்சு கூட ஏன் வந்து இந்த ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்து அப்படி போய் இருக்காங்க, எப்படி அவங்களை நம்புறாங்க? அதான் ஆக்சுவலா வந்து இது வந்து கல்யாணம் பண்ணா அப்படி நடக்காதுன்னு நான் சொல்லல. பட் அது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும், அந்த மாதிரி நடக்காம போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். சோ இது எல்லாமே மாறணும். Also, moral boosting movies are absent for long. I stopped seeing South movies except extremely good scripts. Like one Mamukka acted named Father. அதுக்கு உண்மைதான். இப்பெல்லாம் படம் பாக்குற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஒரு 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 மாரல் ஸ்டோரிஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல நிறைய மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு வளர்ந்தோம். அதெல்லாம் எந்த படத்துலயும் இப்ப பார்க்க முடியறது இல்ல. இப்பெல்லாம் வில்லனே வந்து ஹீரோவா காமிக்கிறாங்க. சந்தன மரத்தை கடத்துறவன் வந்து வீரனா இருக்கான். அதை நம்மளும் வந்து என்ன பண்றோம், புஷ்பான்ற படத்தை வந்து நம்மளே ப்ரமோட் பண்றோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாலிவுட்டை கீழே இறக்கணும். கண்டிப்பா அது தப்பே கிடையாது, அது அவங்க தே டிசர்வ் இட். பட் அதுக்காக தப்பான விஷயத்த நம்ம வந்து அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக தப்பான விஷயத்த வந்து நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது, அதுவும் இருக்கு. சோ நாம நல்ல விஷயத்த கூட தான் மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும், நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப பாக்குற படம் எல்லாமே டைம் வேஸ்ட், நம்மளோட எனர்ஜி வேஸ்ட். அதுக்கு நம்ம வர்த்தா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சோ அதுதான் என்னோட கருத்து. So in KGF 2 promotions, Radhika is praising KJO, Ravina and Sanju. I got very angry. இதுதான் சொல்லணும், இதுதான் நடக்குது. இவங்க எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சில பேருக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து
தெரிஞ்சுக்கிட்டே இவங்க இதெல்லாம் பண்றாங்களா இல்ல அறகுறையா தெரியாம லூஸ்தரமா தான் பண்ணுதுங்களான்னு புரியல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த வி டிவி இருக்கு இல்லையா, அந்த சேனல்ல கூட என்னன்னா இந்த ஆங்கர்ஸ் இருக்காங்க பாருங்களா, ஆங்கர் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரீ ஆர் எம், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஆங்கரிங் பண்ணும்போதே இப்ப கூட நான் ரீசெண்டா கூட பார்த்திருக்கேன் நானு. அவங்களுக்கு வாயில வர்றதெல்லாம் வந்து இந்த திக்குவாயம் பேரு, இல்ல இந்த சுல்மான் கான் இவனுங்கள தான் வந்து ப்ரமோட் பண்றாங்க. அவங்களோட பாட்டு தான் போட்டு பெருசா வந்து இது ரீச் பண்றாங்க. ஏன் நம்ம ஊர்லயே எவ்வளவு நல்ல ஆக்டர் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் பேசாம எப்ப பார்த்தாலும் இந்த பாலிவுட்ட பத்தி தெரியாம அவங்க பண்றாங்களா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே வந்து எனக்கு என்ன இது என் வீட்ல நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா? எனக்கு சித்ரா விஷயத்திலேயே தெரிஞ்சு போச்சு. இவங்கலாம் வந்து யாருக்கும் யார் சப்போர்ட்டா நிக்க மாட்டாங்க. அவங்க வீட்ல அந்த பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அந்த வயித்தெரிச்சலோ, அந்த கஷ்டமோ. பட் ஆனா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். அது ஷூர். பிகாஸ் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில சவுத்ல கூட அவங்களுக்குள்ளே இண்டஸ்ட்ரி ஐ மீன் ஒத்துமை கிடையாது. குறிப்பா வந்து இந்த சின்ன திரையில கூட அவங்களுக்குள்ள ஒத்துமையே கிடையாது. சும்மா ஒரு நாள் வந்து பேசுவாங்க. அதே மாரி வந்து என்ன சொல்றது, அந்த அட்வர்டைஸ்மென்ட்காக பேசிக்கிட்டு வியூவர்ஷிப் வாங்கிட்டு போறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஹலோ ஹரிஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? வெரி வெரி பிஸி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இல்ல? ஐ இக்னோர் தெலுங்கு மூவிஸ் எக்ஸெப்ட் ஃபியூ மகேஷ் மூவிஸ். பட் மகேஷ் அவரோட இது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அவருக்கும் பெருசா வந்து அது மகேஷ் பாபு தானே அவரு. ஸோ அவர் வந்து நான் பாலிவுட்லாம் நடிக்க மாட்டேன். தே காண்ட் அஃபோர்ட் மீ அப்படி சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசிட்டு இன்ன வரைக்கும் வந்து அவர் பாலிவுட்ல மூவிலாம் நடிக்காம இருந்திருக்காரு. பிகாஸ் ஹி செட் ஹி இஸ் பிரின்ஸ் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. எக்ஸாக்ட்லி. இவங்க எல்லாமே வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி இங்க அவங்கவுங்க இண்டஸ்ட்ரி இருந்துகிட்டு கூட சில பேர்ல இருக்காங்க பாத்தீங்களா, போயிட்டு நம்மள இன்சல்ட் பண்ணா கூட போய் ஹிந்தி மூவில நடிச்சுட்டு வருவாங்க. அது ஏன் நம்மளுக்கே தெரியாது. ஒரு மரியாதை கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க நிலைமை மாறி நம்ம கிட்ட வந்து வராங்க. சவுத்துக்கு வந்து படத்தை நடிக்கிறாங்க. அது பெரிய விஷயம் இல்ல. அவங்க வர்றதுக்கான அஜெண்டாவே வேற. இங்கேயும் வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு. பட் ஸ்டில் நான் சொல்றேன், நீங்கெல்லாம் இங்க ராஜா மாதிரியோ நல்லா நடிச்சிட்டு எதுக்கு தேவையில்லாம வந்து அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. இன்னைக்கு விஜய் தேவர்குண்டால இருந்து இந்த சமந்தால இருந்து இதுங்கெல்லாம் வந்து இப்ப போயிட்டு அங்க போய் நின்னுட்டு இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லாம் எதுக்காக அங்க போய் கை கோப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கே தெரியும். Now all movies are made only others pain, emotions and sentiments. Also a lot of false information without any proper research. See first வந்து மீடியா வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்மள எல்லாரையும் ரொம்ப மாத்தினாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி இவங்களோட இந்த மூவிஸ் தான் அவங்க தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் அஜெண்டா. அந்த மூவில வந்து சில இன்ஃபர்மேஷன் சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம மைண்ட் எல்லாம் பாய்சன் பண்ணி நம்மள வந்து ஒரு கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்மள ஆக்கிட்டாங்க. இப்பதான் நம்ம வந்து ஒரு 3 டிகேட்ஸ்க்கு அப்புறமா இல்ல 4 டிகேட்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் நம்ம தெளிஞ்சிருக்கோம். அது கூட சுஷாந்தோட விஷயத்துலதான் நம்ம தெளிஞ்சிருக்கோம். ஸோ இதுக்காக வந்து நம்ம பல உயிர்கள் தியாகம் பண்ணி தான் நம்ம தெரியணும்னு அவசியமே கிடையாது. Sanjat sir, good evening. Thank you so much. Yes, I'm back, Sanjat sir. I'm okay now. Little bit okay, but yeah, perfectly. I'll be okay tomorrow, and I'll be super okay in our live session, Sanjat sir. Nice to see you after a long time. We want Vijay ji too. Vijay. Tala Vijay, please say hi to Sanjat sir. Thank you. Namaste. Jai Jagannath, Sanjat sir. Big boost for us. Yeah. Jai Jagannath sir. Nice to see you. Waiting for our session on this Saturday. Everyone is waiting for that one, hopefully. And I hope you're also doing good, sir. We couldn't plan properly last week and yeah, we missed your session, sir. Yeah. Thank you so much. Yes, parlor வச்சிருக்கேன். அதான் லேட். நோ ப்ராப்ளம் ஹரிஷ் அம்மா. நீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதுவும் இம்பார்ட்டன்ட். இது சுஷாந்தோட டைரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நீங்க டைம் இருக்கும்போது பாருங்க, ஒன்றும் இல்லை. ஆல் தி பெஸ்ட் ஹரிஷ் அம்மா உங்களோட பார்லருக்கு. Hope peace trust. Somewhere I heard that Puneet was not heart attack. It was induced as he was not letting Bollywood and Sandalwood. ஆமா, இது நானும் கேள்விப்பட்ட ஹோப் பீஸ் ஜி. இது வந்து அவர் நிறைய நல்லது செய்வாரு. அவர் வந்து எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு அவர் போய் மிங்கிள் ஆகுறதுக்கான ஆள் கிடையாது. ப்ராபப்ளி இட் இருக்கலாம். ஆனா என்னன்னா, இவ்வளோ பெரிய ஸ்ரீதேவியா இருந்தாலும் சரி, இது வந்து புனித் சார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யாருக்குமே நியாயம் கொடுக்க முடியல. அதுதான் கஷ்டமா இருக்கு.
அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் இருந்தும் ஷோர் ஐ எம் டூயிங் குட். லெட்ஸ் டூ லைஃப் ஆஃப்டர் டெத் திஸ் வீக். சூப்பர் சந்தத் சார், சூப்பர் as always. It will be shocking again. Exactly, it will be shocking when you say a lot of information. Thank you so much Sanjat sir, we eagerly waiting. Definitely I will put in the community also sir tomorrow. Thank you so much Sanjat sir. So Vijay ji, shall we wind up the live session? முடிச்சிடலாமா? I think yes, Mitra ji. Yes, yeah, definitely. Thank you so much everyone. True Indian ji, hope is trust ji, சஞ்சத் சார், ஹரிஷ் அம்மா, அப்புறம் அமுதா ஜி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யார் பேரையாவது விட்டுருந்தா கோச்சுக்காதீங்க. மைமூன் சிஸ் அண்ட் சங்கரி குட்டி ஜி, நீங்க கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜோஜி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜானுமாக்கு வந்து ஸ்பெஷல் டே இஸ் கம்மிங் this week, so all the best. Daydreamer, thanks for joining us. Sharda Ramanji, nandri. And Yogi ma, we miss you. And Sashi sir ku romba thank you so much, Sashi ji. And yeah, good night Januma, good night, bye peace trust ji. And hello Sanjat sir, hope we get some light funny topics with your analysis. Any attempts will be good ji. Okay, Jai Hind, Jai Bharat, Jai Sushant. Thank you so much, Arishamma. Nalla finishing. Jai Hind, Jai Bharat, Jai Sushant. Keep supporting Sushant Diary, and yeah, keep supporting Deepti ji also. Okay, hello True Indian ji, the message. Okay, Vijay ji, நீங்க உங்களோட closing. I mean like once again சொன்ன மாதிரி ப்ளீஸ் தீப்தி ஜி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தீப்தி ஜி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம வந்து we are making all these slides and everything. So definitely அவங்க சேனல் வந்து இன்னும் நல்லா வரணும். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரே ஃபைட்ல தான் நம்ம வந்து ஒரு டீம்மேட்டா இருக்கோம், ஒரு டீம் மெம்பரா இருக்கோம். ஸோ லெட்ஸ் டூ த சேம் திங். அண்ட் நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இன்னும் நல்லா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் ஜெகநாத்.